ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு அங்கதான் சீட்டு குடுக்கல. நீங்க குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள நம்பி வந்தா, நீங்களும் இப்படி கை விரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமி மேல இப்போ சமீபத்துல போய் சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்களாம். நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி எந்த கட்சியில போய் சேரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, படார்னு அதிமுகல போய் இணைஞ்சாங்க. ஆனா அதிமுகவிலயும் இப்போ சீட்டு கொடுக்க முடியாது. அதனால ரொம்ப புலம்பின்னு இருக்கிறாங்க காளியம்மாள் அவர்கள். என்ன அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் அவர்கள் ரொம்ப தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல வடசென்னையில நாடாளுமன்ற தொகுதியில நின்னாங்க. அதுலயும் கொஞ்சம் கவனம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில தொகுதியில நாகை தொகுதி, மயிலாடுதுறை தொகுதியில நிக்கும் பொழுது இன்னும் அதிகமா கவனம் பெற்றாங்க. குறிப்பா சொல்ல போனா மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு காளியம்மாள் அவர்கள் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்து காளியம்மாள் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் எல்லாரிடத்திலையும் காளியம்மாள் வளர்ந்துட்டு வந்தாங்க. இந்த வளர்ச்சிய சீமானவர்கள் விரும்பவே இல்லைங்க. குறிப்பா என்ன நினைப்பாங்க, ஒரு கட்சியில ஒரு தொண்டன் வளர்றானா அந்த கட்சி தலைமை அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னும் வளர்ந்துட்டு வாங்க, வளர்ந்துட்டு வாங்க, நீங்க ஒரு பொசிஷனுக்கு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வளர்த்துட்டு வருவாங்க. திமுகவும் அப்படிதான் எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டு வருது. ஆரம்பத்துல நீங்க ஒரு உறுப்பினரா போய் சேர்ந்து தொண்டனா போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி கட்சியுடைய பணியில அவங்க வேலை செய்யறத பார்த்து வளர்ச்சி அடையதை பார்த்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. போஸ்டிங் கொடுத்து கொடுத்து அவங்களை எந்த அளவுக்கு மேற்கொண்டு எடுத்துட்டு வரணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இது அதிமுகவிலும் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கிட்டப்பட்ட பிறகு இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஆளணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சீமான் அவர்கள் அப்படி இல்ல. ஏன்னா அவர் நிறைய தம்பிகளை வளர்த்து விட்டாரு. ஆரம்பத்துல இவர் 2010 நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி அப்படின்றத இவர் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய இளைஞர்கள் அந்த கட்சியில போயிட்டு என்ன பண்ணாங்க, இணைச்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப டிவிக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார்ல, இப்ப நிறைய இளைஞர்கள் போய் என்ன பண்றாங்க, என்ன ஏதுன்னு தெரியாம போயிட்டு விழுறாங்களே, அந்த மாதிரி 2010 சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பல இளைஞர்கள் எதுவுமே தெரியாம அறியாம ஒரு உணர்வுக்காக ஈழ விடுதலை அப்படின்ற ஒரு உணர்வுக்காக நிறைய இளைஞர்கள் போய் என்ன பண்ணாங்க, நாம் தமிழ் கட்சியில தஞ்சம் அடைஞ்சாங்க. ஆரம்பத்துல என்னமோ சீமான் அவர்களும் தமிழ் ஈழம் தமிழ் தேசியம் இப்படின்னு பேசிட்டு வந்தாருங்க. ஆனா காலப்போக்குல அவருடைய ட்ராக்கு மாற ஆரம்பிக்குது. பிராமண கடபாரை எடுத்து பெரியாரை இடிப்போம் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின பேச்சுகளும் இருக்கு. எந்த அளவுக்கு பெரியாரை இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு பெரியாரை இழிவா பேசினாரு சீமான் அவர்கள். அதே பெரியாரை வைத்துதான் அவர் உச்சத்துக்கு வந்தார். ஆனா அதே பெரியார எந்த அளவுக்கு இழிவா பேசணுமோ இழிவா பேசிட்டாரு. சோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சீமானுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்தது. ஆனா காளியம்மாளுடைய வளர்ச்சி சீமான் அவர்களுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. பொதுவா நாம் தமிழர்ல ஒரு பேச்சு இருக்கு, சீமான் யாரையும் வளர விட மாட்டாரு, தன்னை மீறி யாருன்னா வளர்ந்துட போறாங்க அப்படின்றதுனாலே எல்லாரையும் என்ன பண்ணுவாரு, தனக்கு கீழே வச்சுப்பாரு. அப்படி ஒரு வேளை யாருன்னா வளர்ந்துட்டு வந்தா அவங்களை எல்லாரையும் கட்சி விட்டு விலகிடுவாரு. கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அது ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இது போல நிறைய பேர். இப்போ காளியம்மாள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சீமான் அவர்களால வெளியேறப்பட்டவங்க நிறைய பேர். ஜெகதீசன் நிறைய பேர் சீமான வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னா சீமானே என்ன பண்ணுவாராம், வெளியே போயிருங்க, எதனா ஒரு ஸ்ட்ரகிளை உண்டாக்கி வெளியே அனுப்பிச்சிருவாராம். தன்னை மீறி யாருமே வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவெளியில இருக்கதான் செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியேறாங்க. வெளியேறின உடனே அப்போ அந்த சமயத்துல டிவிகே அப்படின்ற கட்சி உதயமாகுது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு போவாங்களா அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் திமுக கிட்ட போவாங்களா அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, திமுக பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆரம்பத்துல விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. அதனால டிவிகே பக்கம் போனா நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணணும் வந்துருவோம், மக்களும் ஓட்டு போடுவாங்க, அப்போ நம்மளும் எம்எல்ஏ ஆயிடுவோம், ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கனவு கொண்டையில காளியம்மாள் இருந்திருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல விஜயோடைய நடவடிக்கையும் சரியில்லை அப்படின்ற உணர்ந்த காளியம்மாள் அவர்கள் திமுக பக்கம் போயிடலாம், ஏன்னா திமுகவுக்கு தான் அடுத்த ஆட்சி அமைக்கிறதுன வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பாஜக கூட அதிமுக போயிருச்சு, ஆனா அதிமுக பக்கமும் போயிருக்க முடியாது. ஏன்னா அவங்க இதே சனாதனத்துக்கு எதிராக இருந்தவங்க தான். நாம் தமிழ் கட்சியில சீமான் அவர்கள் எந்த திசை நோக்கி போனாரு அதனால விரக்தி அடைந்து வெளியே வந்தவங்க தான் காளியம்மாள் அவர்கள். ஆனா திராவிடத்தை ஏத்துக்க மாட்டேன், சனாதனத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்க இதே நாம் தமிழ்ல இருக்கும் போது திராவிடத்தையும் சனாதனத்தையும் எதிர்த்தாங்க.
சங்கிகளே எதிர்த்தாங்க. ஆனா அதிமுக கூட போய் சேர மாட்டாங்க. ஏன்னா பாஜக அவங்க கூட கூட்டணி வச்சதுனால இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் திமுக தான். திமுக பக்கம் போய் சேரலாம் அப்படிதான் பேசப்பட்டது. ஆனா அங்க அவங்களுக்கு கதவு சாத்தப்பட்டு விட்டது. இப்போ எலெக்ஷன் நெருங்கிருச்சு. போக்கிடம் இல்ல. எங்க போய் சேருதுன்னு தெரியல. டிவிகேல போனாலும் நம்ம டம்மி ஆயிருவோம். ஏன்னா அவருடைய போக்கும் சரியில்லை. டிஎம்கேல நம்மளுக்கு கதவு சாத்தப்பட்டுச்சு. அங்கேயே போக முடியாது. சோ இப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அதிமுக தான் அப்படின்னு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு சேர்த்துட்டாங்க. இப்போ இவங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி சனாதனத்துக்கு சங்கிகளுக்கு எதிராக இருந்த காளியம்மாள் இன்னைக்கு அவங்க கூட தான் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டு வச்சிருக்காங்க. திராவிடத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசி நின்றாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. அந்த சனாதனத்தோட தான் காளியம்மாள் என்ன பண்றாங்க? போய் கூட்டு வச்சிருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும். பாஜக தொகுதியில வேட்பாளர் ஆதரிச்சு அவங்க என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும். நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டீங்க, அந்த கட்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். நீங்க என்ன பண்ணணும்? அதிமுகவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணணும், பாஜகவுக்கும் பிரச்சாரம் பண்ணணும். எந்த பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சாங்களோ அதே பாஜகவை ஆதரிச்சு இப்ப காளியம்மாள் பேசிதான் ஆகணும். இது தேவையா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். திமுகவுல எனக்கு சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும். ஏன்னா எங்களுடைய மீனவர்கள் பிரதிநிதியா நான் வந்து என்ன பண்ணணும்? குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. மீனவ மக்களுக்கு பிரதிநிதியா நான் என்ன பண்ணணும்? சட்டசபையில குரல் கொடுக்கணும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக யார் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நாங்க போய் சேருவோம்னு சொன்னாங்க காளியம்மாள். ஆனா திமுகவுல நின்னு ஜெயிச்சு ஒரு மீனவ பெண்ணா இவங்க மீனவர்களுக்குன்னு பிரதிநிதியா போய் குரல் கொடுத்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டாங்க, இங்க போயிட்டாங்க. இப்ப என்னன்னா திமுகவுல சீட்டு பேசிட்டு இருந்தாங்க, அங்க கொடுக்கல. டிவிகேல ஆல்மோஸ்ட் சீட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு வேல்யூ கிடையாது. அதிமுகவுல சீட்டு கொடுப்போம் அப்படின்னு நம்பிதான் என்ன பண்ணிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அங்க சேர்ந்தாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல 2 தொகுதி சூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு நாகை தொகுதி, இன்னொன்னு மயிலாடுதுறை தொகுதி. நாகை தொகுதியில நிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிருக்காரு? முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கடந்த தேர்தல ஆரூர் சாவனவஸ்கர் 60,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்து இருக்கிறாரு. சோ இந்த அவர் வந்து அந்த தேர்தலுக்கு அப்புறம் 2021 அப்புறம் பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. இந்த தேர்தலை நான் இப்ப நின்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் மாவட்ட செயலர் என்ன பண்றாரு? நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. சோ இப்ப வந்து காளியம்மாக்கு தூக்கி நான் ஒர்க் பண்ணதெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது, அதனால நிக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா நான் வெளியே வந்துருவேன், அதிமுகவை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இந்த பக்கம் நீங்க மயிலாடுதுறை பக்கம் வந்துட்டா அவங்கள என்ன பண்றாங்க? தடை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல நான் 3000 வாக்கு வித்தியாசத்துல தான் தோத்தேன், அதனால இந்த தடவை அந்த 3000 வாக்கு நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பிக்கை. சோ மயிலாடுதுறை தொகுதியிலும் நாகை தொகுதியிலும் அதிமுகவினர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. காளியம்மாக்கு சீட்டு கொடுக்க முடியாது, கூடாது அப்படின்றது. சோ இப்ப காளியம்மாள் எப்படி புலம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, நீங்க சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி நம்பி வந்தோம், இப்படி நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு? இங்க பாருமா, நீ தப்பா நினைச்சுக்காத, நாங்க சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா இங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. சோ அதனால சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போயிடாதீங்க, நம்ம ஆட்சி கண்டிப்பா வந்துரும், வந்தா நீங்க வாரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காராம். முதல் ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் வாரிய தலைவரா எந்த தலைவர் அப்படின்றத பாத்துக்கலாம் அப்படின்னு காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க? புலம்பிட்டு இருக்கிறாங்க. காளியம்மாளும் புலம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஜோர்ல போய் சேர்ந்துட்டாங்க, நிச்சயமா சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா காளியம்மாள் சும்மா கிடையாது. இதே நாம் தமிழர் இருக்கும்போது நாகை தொகுதியிலும் மயிலாடுதுறை தொகுதியிலும் நின்று இருக்கிறாங்க, பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சோ அவங்க சுயேட்சையா நின்னா கூட அவங்களுக்கான ஒரு மெஜாரிட்டியான வாக்குகள் இருக்கு, அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சுயேட்சையா நின்று அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, இதெல்லாம் ஒரு கட்சி சார்பா நின்று நான் என் மக்களுடைய பிரதிநிதி, அதாவது மீனவ மக்கள் பிரதிநிதிதான் நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதன் பேஸ்லதான் அதிமுகவுல வந்தாங்க. ஆனா இப்போ அதிமுகவுல அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுருச்சு. அதிமுகவுல சீட்டுல எடப்பாடி பழனிசாமி நம்பி போனால் ஏமாந்துதான் நிக்கணும். தேமுதிக போச்சு, ஏமாந்து நின்னுச்சு. ஆனா இன்னைக்கு திமுக பக்கம் போனாங்க, சொல்லாத கொடுத்து அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா காளியம்மாள் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்தாங்க, ஏமாந்து நிக்கிறாங்க. அதிமுகவுல வந்தா சீட்டு அப்படின்னு இபிஎஸ் நம்பி போனாங்க, ஏமாந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே நீங்க காளியம்மாவுக்கு நாகை தொகுதியிலும் மயிலாடுதுறை தொகுதியிலும் சீட்டு கொடுத்தா நாங்க அதிமுகவுக்கு உள்ளடி வேலை பார்ப்போம் ஓப்பனா சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற
வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சோ அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி காளியம்மாவை சமரசம் பண்ணியிருக்கிறாராம். இது எப்படி கை கொடுக்க போறாங்க, காளியம்மாள் அவர்கள் எப்படி வேலை செய்ய போறாங்க, ஏன்னா சனாதனத்துக்கு அவங்க வந்து எதிரா இருந்தாங்க, இனி பாஜகவுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணணும், காளியம்மாள் போய் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.